ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில், போத்தி சொர்ணமகள், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. ஸோ இது மூணுக்குமே வந்து டிஜிகோல்டு வந்து இருக்குது. ஸோ ஆப்புமே வந்து இருக்குது. இது ஒவ்வொன்றுலேயும் வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மூணுமே வந்து கம்பேரிசன் பண்ணி இந்த ஒரு வீடியோ வந்து நான் சொல்கிறேங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி சொல்லி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தங்கமயில், போத்தி சொர்ணமகள், ஸ்ரீகுமரன் தங்கமணி மூணுக்குமே வந்து 100 ரூபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மூணுக்குமே வந்து ஆப் வந்து இருக்குது. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வந்து கேட்டிருக்கீங்க எந்த ஆப்பு அப்படின்னு. சொர்ணதரா அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் தான் வந்து டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்ரீகுமரனுக்கு. ஃபஸ்ட்டு டூரியேஷன் பார்த்திங்க அப்படின்னா தங்கமயிலையும் வந்து 330 டேஸ் தான். ஸோ 11 மந்த்து. ஸோ இதுக்குமே வந்து 330 டேஸ் 11 மந்த்து. இதுக்கும் 11 மந்த்து தான். மினிமம் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபீஸ் 100 ரூபீஸ் 100 ரூபீஸ் மூணுக்குமே வந்து சேம் தான். இதில் வந்து பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு பெனிஃபிட் 1 கிராம் வந்து 8600 இருக்குது அப்படின்னா 5% வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா தங்கமயிலுக்கு. இதே போத்தி சொர்ணமகளுக்கு வந்து 7% கொடுக்குறாங்க. ஸ்ரீகுமரன் தங்கமயிலுக்கு 6% வந்து கொடுக்குறாங்க. இப்போ 8600 இருக்கும்போது 5%ன்றும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1 கிராம் 0.05 மில்லிகிராம் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். இதே பார்த்திங்க அப்படின்னா 7%ன்றும்போது 1 கிராம் 0.7 கிராம் வந்து நமக்கு ஆட் ஆகும். இதே 6% 6%ன்றும்போது 1 கிராம் 0.6 கிராம் வந்து நமக்கு ஆட் ஆகும். இதில் பெனிஃபிட் வைஸ் பார்த்தா எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா போத்தி சொர்ணமகளில் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ரெண்டையும் விட இதில் 2% வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது தங்கமயிலோட. இதே ஸ்ரீகுமரன் பார்க்கும்போது 1% வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது போத்தி சொர்ணமகள். அதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா மில்லிகிராம் ஆட் ஆகுது. இதில் ஒரு 2 மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகுது. இது செகண்ட் 75 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 76லேருந்து 150 டேஸு. இதுக்கு வந்து 3.75% வந்து ஆட் ஆகும். நமக்கு அமௌண்ட்டு பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 430 ரூபா வந்து கிடைக்குது பெனிஃபிட்டு போனஸு. இதில் வந்து 375 ரூபா வந்து போனஸ் வந்து கிடைக்குது. இதே பார்த்திங்க அப்படின்னா 5% போத்தி சொர்ணமகளில் பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபா வந்து போனஸாக வந்து கிடைக்குது. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பார்த்திங்க அப்படின்னா 4.25% வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா 425 ரூபா வந்து போனஸ் வந்து கிடைக்குது. நான் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து போனஸ் வந்து எப்படி தராங்க, அந்த போனஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் கட்ட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து போட்டிருக்கேன். இப்போ தங்கமயில்னு பார்த்திங்க அப்படின்னா தங்கமயிலுக்கு தனியாக வந்து போட்டிருக்கேன். போத்தி சொர்ணமங்களுக்கும் வந்து தனியாக போட்டிருக்கேன். ஸ்ரீகுமரன் தங்கமயிலுக்கு வந்து தனித்தனியாக வந்து அந்த போனஸ் எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னு போட்டிருக்கேன். நம்ம சேனல்லே வந்து ப்ளேலிஸ்ட் இருக்குது. தேடி செல்வி சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது தேர்டு 75 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 151 நாள் 225 நாளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 2%. அப்போ 200 வந்து போனஸாக வந்து நமக்கு கிடைக்கிது. இதில் வந்து 3%. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1% 2.50% வந்து நமக்கு போனஸாக வந்து கிடைக்குது தேர்டு 75 டேஸு. இது ஃபோர்த்து 75 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 0.75% வந்து கிடைக்குது. இது 1% பார்க்கும்போது 100 ரூபீஸ் வந்து நமக்கு போனஸ் வந்து கிடைக்குது. இதுக்குமே வந்து 1% தான் வந்து போனஸ் வந்து கிடைக்குது. இந்த 301 நாள்லேருந்து 330 டேஸ் வந்து நமக்கு பெனிஃபிட் வந்து கிடையாது. ஸோ அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த டேஸ்க்கு வந்து நோ பெனிஃபிட். மூணுக்குமே வந்து பெனிஃபிட் வந்து கிடையாது. மினிமம் லாக்இன் பீரியடு இப்போ நம்ம ஸ்கீம் முடித்து எவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னா 30 டேஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் போத்தி சொர்ணமகள் அப்படி கிடையாது. 30 நாள் அப்படி வெயிட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸ்ரீகுமர்லேயும் அப்படி கிடையாது. ஆனால் தங்கமயிலில் வந்து நம்ம அந்த 330 நாள் வெயிட் பண்ணிவிட்டு 1 மந்த்து வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 11 மந்த்து முடிக்கிறோம் அப்படின்னா 12th மந்த்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஃபோர் மெச்சூரிட்டி பார்த்திங்க அப்படின்னா இடையில வந்து நீங்கள் நிறுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. இதுலேயுமே வந்து ஸ்ரீகுமரன் தங்கமயிலையுமே கிடையாது, போத்தி சொர்ணமகளையும் வந்து கிடையாது. இடையில எதுவுமே நிறுத்தக்கூடாது. நிறுத்துறீங்க அப்படின்னா அந்த பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து தங்கம் வந்து வாங்கிக்கலாம். இந்த போனஸ் வந்து இருக்குல்ல, அந்த போனஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையிலே நிறுத்தி இடையிலே வந்து வாங்குறீங்க அப்படின்னா. இதே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 75 டேஸ் வந்து கட்டியிருக்கேன். செகண்டு 75 டேஸ்க்கு நான் வந்து கட்டலை. தேர்டு 75 டேஸ் வந்து நான் கட்டியிருக்கேன். அப்போ வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னா அந்த மினிமம் பீரியட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கீம் வந்து எப்போ மெச்சூரிட்டி ஆகுது ஸோ அப்போ வந்து நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த போனஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆட் ஆகிருக்கோ அதுக்கும் நீங்கள்
பண்ணிக்கலாம். இதே வந்து ஃபஸ்ட்டு 75 டேஸ் கட்டியிருக்கேன், நான் செகண்ட் 75 டேஸ்லேயே வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு 75 டேஸ் கட்டியிருக்கீங்களா அது வந்து உங்கள் பெனிஃபிட் வந்து ஆட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அமௌண்ட்டு போடாட்டியும் பரவாயில்ல, அந்த மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் தான் அந்த நம்ம முன்னாடி போட்டிருக்கோம்ல அந்த போனஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறம் பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 75 டேஸில் வந்து உங்களால் எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் தங்கமயிலில் இல்லை போத்தி சொன்னமகள் எது ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 75 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பெனிஃபிட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியுதோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ண பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுற 75 டேஸ் தான் வந்து பெனிஃபிட் வந்து அதிகம், அதுக்கப்புறம் பெனிஃபிட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அதனால் உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு 75 டேஸில். மினிமம் லாக்இன் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் அமௌண்ட்டு டூயிங் இந்த இவ்வளோ அமௌண்ட் வந்து கட்டியிருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு 30,000 வந்து நீங்கள் எப்படி மினிமம் கட்டியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு ஏதோ ஒரு இதில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் டேரெக்டாக போய் தங்கமயில் ஸ்டோர் ரூம்லேயே கேட்டேன், ஏதாவது வந்து மினிமம் அமௌண்ட் இவ்வளோ கட்டியிருக்கணுமா அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் எதுவுமே அப்படி எதுவுமே கிடையாது, மினிமம் இவ்வளோ கட்டியிருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் போத்தி சொர்ணமகளில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் டிஜிகோல்டில் வந்து 10,000 நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும். நம்ம ஸ்ரீகுமார்லேயும் வந்து எது ஒரு இதுவுமே சொல்லலை. நீங்கள் எதுக்கும் அங்கே வந்து நீங்கள் எந்த ஸ்கீம் போட்டிருக்கீங்களோ அங்கே வந்து ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம கட்டின அமௌண்ட்டை வந்து நமக்கு திருப்பி தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தரமாட்டாங்க. இதுக்குமே வந்து எந்த ஒரு இதுவுமே ஸ்கீம் நகைச்சீட்டும் பொறுத்த வரைக்கும் சரி, டிஜிகோல்டும் சரி, எந்த ஒரு இதுவுமே வந்து நம்ம கட்டின அமௌண்ட்டை வந்து திருப்பி தரமாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன். இப்போ உங்களுக்கு ஒரு நகை வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்கள்ட்ட அந்த மாடல் வந்து இல்லை, நீங்கள் நெட்டில் பார்த்து எனக்கு இந்த மாடல் தான் வேணும், நீங்கள் இது மாதிரி செஞ்சு தருவீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தங்கமயிலில் வந்து செஞ்சு தருவாங்க. நம்ம ஒரு மாடல் காட்டி எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா தங்கமயிலில் வந்து செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எங்கள் ஷோரூமில் வந்து கேட்டிருக்கேன், செஞ்சு தருவேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஷோரூமில் வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆனால் போத்தி சொர்ணமகள்லையும் சரி, ஸ்ரீகுமரன் தங்கமயிலையும் என்னென்னா நீங்கள் அங்கே இருக்கிற நகை தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் ஜுவல்ஸ் எடுக்கிறனாலும் சரி, எதுனாலும் இப்போ சாமி படம் தான் போட்டிருக்கு, லட்சுமி காயின் தான் போட்டிருக்கு, அப்படி அந்த காயின் தான் இருக்குது, வேறு காயின் எனக்கு தருவீங்களா அப்படின்னா தரமாட்டாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அந்த ஷோரூமில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் டிஜிகோல்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜுவல்ஸோட வேஸ்டேஜ் வந்து அதிகமாக வந்து இருக்கும். நம்ம வந்து இந்த டிஜிகோல்டில் வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜுவல்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிஜிகோல்டில் காயின் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. காயினோட வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா தங்கமயிலில் வந்து 3%, போத்தி சொர்ணமகளில் 2%, ஸ்ரீகுமாரிலையும் வந்து 2%. அதனால் அது மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஜுவல்ஸ் எதுவும் எடுத்தீங்க அப்படின்னா எப்படியும் 18%, 19% எப்படியும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நகைச்சீட்டு போட்டிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுக்கிற மாதிரி அப்போ வந்து ஜுவல்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ காயின் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. டிஜிகோல்டு பொறுத்த வரைக்கும் காயின் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் என்னையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ தான் நம்ம வேஸ்டேஜ் வந்து நம்ம எப்படியும் கட்டுறோம், அப்போ கம்மியாக இருக்கிறத வந்து நம்ம கட்ட முடியும். அந்த வேஸ்டேஜுமே வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா அவங்க கொடுக்குறாங்கல்ல அந்த போனஸு, ஸோ அந்த போனஸே வந்து நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த போனஸ்லாம் எப்படி வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வந்து போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் மெச்சூரிட்டி பர்ச்சேசிங் பே நமக்கு வந்து மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ டேஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 30லேருந்து 35 டேஸில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கீம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அப்போ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு எவ்வளோ டேஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னா ஒரு 30லேருந்து 35 டேஸில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து போத்தி சொர்ணமகளில் வந்து மென்ஷன் எதுவும் பண்ணலை, இவ்வளோ டேஸ்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் மென்ஷன் பண்ணல. இதில் வந்து ஒரு 365 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். பாலிசி மேபி சேஞ்சு, நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து யார் வந்து சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா தங்கமயிலில் வந்து ஷாப்பே வந்து சேஞ்ச் பண்ணணும், இந்த சீம் வந்து மாற்றணும் அப்படின்னா அவங்களே வந்து முடிவு எடுத்துக்குவாங்க. இதே போத்தி சொர்ணமகள் பார்த்திங்க அப்படின்னா சென்னை கோர்ட் வந்து முடிவு பண்ணுவாங்க, இல்லை கடையே வந்து அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாற்றணும் அப்படின்னா. இதே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பே வந்து முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கோர்ட்லேயே வந்து முடிவு பண்ணிக்குவாங்க இந்த ஸ்கீம்லாம் மாற்றணும் அப்படின்னா.
இப்போ வந்து பேன் கார்டு வந்து கொடுக்கணுமா அப்படின்னா பேன் கார்டு நம்பர் வந்து கொடுக்கணும் தங்கமயிலில். போத்தி சொர்ண மகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு கொடுக்கணும். தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு வந்து ஒரு 2 லட்சத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா பேன் கார்டு கொடுக்கணும். மற்ற வயசு வந்து பேன் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் போத்தி சொர்ண மகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சத்துக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேன் கார்டு வந்து கொடுக்கணும். அதர்வைஸ் நீங்கள் பேன் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் வந்து ஸ்ரீகுமரன் தங்கமயிலில் வந்து டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே பேன் கார்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படியும் ஒரு 4 கிராம் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க, போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அக்ஷய தீதி ஆஃபரு இல்லை தீபாவளி ஆஃபர் அந்த மாதிரி ஆஃபர் ஏதாவது போய்கிட்டு இருக்கு, அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா தங்கமயிலில் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆஃபரை. இதே போத்தி சொர்ண மகளில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டில் என்ன ஆஃபர் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து அப்போ என்ன ஆஃபர் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலான்றேன். நீங்கள் போய் கேட்கும் போது அந்த ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. காயினாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதே ஜுவல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கரண்ட்டில் என்ன ஆஃபர் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து மாறுபடும். நீங்கள் போகிற டைமில் வந்து அந்த ஆஃபர் இருக்கா, அந்த ஆஃபரை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஆனால் தங்கமயிலில் வந்து அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த ஸ்கீம்லாம் வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த ஆஃபர் இது கொடுப்பாங்களா, அப்போயே அவங்க கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சேமிப்பு திட்டத்தில் வாங்கும் தங்க நகைகள், நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் இது எதுக்குமே வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே ஸ்ரீகுமரன் தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே ஸ்கீம் வந்து இருக்காது. ஸ்ரீகுமரனில் ஷாப்புக்கு வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் உங்கள் ஷாப்பில் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க, உங்கள் பிரான்ச்சில் எங்கே இருக்கோ அங்கே கேட்டுக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து இந்த டைமில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றத கேட்டுக்கோங்க. காயினோட வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 கிராம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, 4 கிராமுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3%, 4 கிராமுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 கிராம் வந்து இப்போ வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இதே போத்தி சொர்ண மகளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 கிராம்லேருந்து 4 கிராம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2% வந்து போடுறாங்க. 4 கிராம் மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 1% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஸ்ரீகுமரன் தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 2% தான் வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் இருக்குது. போத்தி சொர்ண மகள் பார்த்தீங்க அப்படின்னா போத்தி சொர்ண மகள் டிஜிகோல்டு ஆப் இருக்குது. ஸ்ரீகுமரன் தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா சொர்ணதர் ஆப் வந்து இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சொல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.